உங்க வீட்ல நீங்க எல்பிஜி கனெக்ஷன், அதாவது எல்பிஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே இந்த எல்பிஜி கனெக்ஷன் அதாவது கட் ஆக போகுது, இனிமே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க எல்பிஜியும் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்க ஏரியால உள்ள இந்த பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்பிஜி கனெக்ஷன் இப்போ கட் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அப்டேட் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சில இன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு அப்படின்னா சில வீடுகளுக்கு பிஎன்ஜி வந்ததுக்கு அப்புறம் எல்பிஜி கனெக்ஷன் வந்து சரண்டர் செய்யணும். ஸோ இந்த மாதிரி 30 டேஸ்க்குள்ள இல்லை 90 டேஸ்க்குள்ள நீங்க வந்து சரண்டர் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்பிஜி கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த 30 டேஸ் ரூல் என்ன, அதே மாதிரி ரீஃபில் வந்து ஸ்டாப் ஆக போகுதுன்னா எந்த மாதிரியாக ஸ்டாப் ஆக போகுது, எப்போ இருந்து ஸ்டாப் ஆக போகுது, ஸோ இந்த மாதிரி நியூ கனெக்ஷன் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்றதையும், இது எல்லாமே அதாவது கண்டிப்பா எல்பிஜி வந்து கட் ஆகிடுமோ, எல்பிஜி கனெக்ஷன் கட் ஆகிடுமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உண்மையான தகவல், அதே மாதிரி இந்த எல்பிஜிலாம் யார் யாருக்கு கட் ஆக போகுது, ஸோ இதனால மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா முதல்ல பிஎன்ஜினா என்னன்னு பார்த்துரும். பிஎன்ஜி அப்படின்றது சிலிண்டர் இல்லாம நேரடியா உங்களுடைய பைப் லைன் மூலமா உங்க ஏரியாவில் வந்து கேஸ் சப்ளை வர்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த பிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பைப்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்டா இருக்கட்டும் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே வீட்டில் உங்களுடைய ஒரு வீட்டில் பிஎன்ஜி இருக்குது, அட் த சேம் டைம் வந்து இந்த டொமஸ்டிக் எல்பிஜி அப்படின்றாங்க இல்லையா, ஸோ நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான் வந்து எல்பிஜி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து அட் த சேம் டைம் ஒரே டைமில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் பிஎன்ஜி கனெக்ஷன் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா டொமஸ்டிக் அதாவது இந்த எல்பிஜி கனெக்ஷன் தொடர்ந்து நீங்கள் வந்து வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ இது வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் சில ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பிஎன்ஜி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய 30 நாளைக்குள்ள அந்த எல்பிஜியை வந்து நீங்க சரண்டர் பண்ணணும், அந்த ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அப்படி நீங்க செய்யல அப்படின்னா பின்னாடி ரீஃபில் வந்து கட் ஆயிடும், ரீஃபில் கிடைக்காமலே போகலாம். நீங்க வந்து புக் பண்ணாலோ இது பண்ணாலோ உங்களுடைய இது வந்து கேன்சல் ஆகலாம், ஸோ உங்களுக்கு ரீஃபில் கிடைக்காம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு ரூல் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து எல்லாருக்குமே பொருந்துமா? இப்போ எங்க வீட்டில் ஒன்று தானே இருக்கு, எல்பிஜி மட்டும் தானே இருக்கு, அப்போ எங்களுக்குமே வந்து கட் ஆயிடுமா அப்படின்ற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா இந்த ரூல் வந்து இந்தியா முழுக்க எல்லாருக்குமே இப்போதைக்கு உடனே அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷனையும் சில இன்ஃபர்மேஷனையும் முன்னாடியே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து முக்கியமாக இம்பாக்ட் யாருக்கெல்லாம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎன்ஜி நெட்வொர்க்கு வச்ச சிட்டி யூசருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் இம்பாக்ட் இருக்கு. அட் த சேம் டைம் அப்பார்ட்மெண்ட் ரெசிடென்ஸ் இதில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிஎன்ஜி மூலமாக கனெக்ஷன் இருக்கும், ஆக்டிவேட்ல இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எல்பிஜி வந்து கட் ஆகலான்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கும் வந்து மேபி வந்து இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரே வீட்டில் பிஎன்ஜியும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் நீங்க பேக்கப்காக எல்பிஜி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ரூல் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே ஏரியாவில் பிஎன்ஜி இல்லை அப்படின்னா இப்போதைக்கு உடனே இம்பாக்ட் இருக்காம இருக்கலாம், ஆனா பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் இந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த பாலிசியை வந்து இப்போ எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து ஒரு 3 ரீசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா முதல்ல இந்த எல்பிஜி சப்ளை வந்து எஃபிஷியன்ஸா எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்காக வந்து இதை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் இந்த பிஎன்ஜி யூசேஜை அதிகரிக்க, ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்பிஜி நம்ம கம்மி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிஎன்ஜியோடைய இது வந்து லெவல் வந்து கூடும், அட் த சேம் டைம் பிஎன்ஜியோட யூசேஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பைப் லைன் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்றதுக்கு அதிக மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் ஹவுஸ் ஹோல்டு ஃபியூல் கனெக்ஷன் எல்லாத்தையுமே கம்மி பண்றதுக்கு. ஸோ ஒரே வீட்டுக்கு இந்த மாதிரி 2 கனெக்ஷன் 2 குக்கிங் கேஸ் சிஸ்டமை அவாய்ட் பண்றதுக்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஎன்ஜில சில அட்வான்டேஜும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு வந்து புக்கிங் தேவையில்ல, அதே மாதிரி கண்டினியூஸ் சப்ளை வந்து இருந்துகிட்டே இருக்கும், சிலிண்டர் முடிஞ்சிடும் அப்படின்ற டென்ஷன்லாம் வந்து இதுக்கு இருக்காது. அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து லாங் டேர்ம்ல காஸ்ட் மேனேஜபிளா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அட் த சேம் டைம் பிஎன்ஜியோட அட்வான்டேஜ் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ரூல்ஸ் வரும், அதே மாதிரி இப்போதைக்கு மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்க ஏரியால பிஎன்ஜி உண்மையாவே ஆக்டிவா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஎன்ஜியை நம்பி எல்பிஜியை விட்ட கதை அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஏரியாவில் பிஎன்ஜி கனெக்ஷன் இருக்கா, ஆக்டிவேட்டா இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது
கேஸ் கம்பெனி இல்லை அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாவோ இல்லை உங்களுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பிஎன்ஜி கனெக்ஷன் இருக்கிறதுனால எல்பிஜி வந்து கேன்சல் ஆக போதா, இல்லை எல்பிஜியை நான் வந்து சரண்டர் பண்ணமா, என்ன மாதிரி, ஏன்னா எனக்கு வந்து இப்போ பிஎன்ஜி வரல அப்படின்னா நீங்கள் தான் வந்து அதையும் சொல்லணும். இப்போ அவங்க வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீஃபில் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து அஃபிஷியலான அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வராமல் சரண்டர் பண்ணாதீங்க. உங்களுக்கான எஸ்எம்எஸோ நோட்டிஃபிகேஷனோ வரல, நீங்கள் சரண்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் சரண்டர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பிஎன்ஜி இன்ஸ்டால் பண்ண ஸ்கீம் வந்து இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிஎன்ஜி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து காட்டிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் பிஎன்ஜி இல்லாத ஏரியாவுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆனீங்க அப்படின்னா சில சிச்சுவேஷனில் எல்பிஜி ரீஸ்டோர் செய்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றதமா வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பிஎன்ஜி இருக்கிற ஏரியாவில் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகுறப்பையோ நீங்கள் வந்து வீடு வந்து ஷிஃப்ட் ஆகுறப்போ உங்களுக்கு அந்த ஏரியாவில் பிஎன்ஜி இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எல்பிஜி கனெக்ஷன் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ ப்ராசஸ் அப்படின்றத இப்போதைக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ வந்து ஓவராலாக எல்பிஜி சிலிண்டர் இந்தியா முழுக்க வந்து யாருமே வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து வதந்தி எல்பிஜி மொத்தமாக கட் ஆக போதா அப்படின்ற மாதிரி பிஎன்ஜி இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் இந்த எல்பிஜி கனெக்ஷன் வந்து கட் ஆக போகுது. அதே மாதிரி நீங்களும் எல்பிஜியை சரண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பிஎன்ஜி அவைலபிளான சில வீடுகளுக்கு ஒரே வீட்டில் இந்த 2 கேஸ் கனெக்ஷன் வச்சுட்டு இருக்க இந்த முறையை தான் வந்து அதாவது இந்த ஒரு சில விஷயங்களை தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நியூ ரூல் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, நல்லதா கெட்டதா, அட் த சேம் டைம் இல்லை எல்லா எமர்ஜென்சிக்கும் இப்போ சில சிச்சுவேஷனில் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு இந்த பிஎன்ஜி இல்லாத சிச்சுவேஷனில் நம்மளுக்கு எல்பிஜி தான் பேக்கப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எல்பிஜி இப்போ சரண்டர் பண்ண சொன்னனால என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.